இது மில்கி மிஸ்ட் இதில் தான் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. இதை எழுதியிருப்பாங்க மில்கி மிஸ்ட் அன்ஸ்வீட்டன்டு அப்படின்னா சுகர் போடாத கோவா. அதில் போட்டுக்க போகிறேன், எல்லாம் போட்டுக்கோ. சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. சொல்லியாச்சு ஆல்ரெடி. இதை பிரிச்சுருக்கோம், பிரித்து அதில் போட்டுடலாம். முதல்ல போடாத கோவா முதல்ல இதை பிரித்து போட்டுண்டு திருவின்று இல்லாமா பன்னீர் மாதிரி? இல்லை இல்லை கையாலே திருவறதுக்கு இது கொண்டுலயே இதுவாயிடும். ஓகே, கையாலே மசிக்கிறேன். கையாலே இப்படி பேசுறேன்னா கை சூட்லயே அது இதுவாயிடும். சரி, அப்படி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இருந்தா வேணா திருவலாம். நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்படி வச்சுட்டேன்னா அதுவே தானே இது கையை கேட்சாங்கன்னா தானே இதுவா இருக்கு. இது ஒண்ணுமே வேண்டாம். இது மேல சர்க்கரையும் போட்டு அம்மா எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி கிடைக்கிறது. இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வாங்கினோம். அமெரிக்கா எல்லாமும் இந்த மாதிரி கோவா கிடைக்கிறது. சர்க்கரை போடாத கோவா ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது நல்லா ஆயிடுது. நான் உயிரின்றது இப்போ சர்க்கரையை போடு. இல்லை, மில்க் பவுடர். மில்க் பவுடர் முதல்ல மில்க் பவுடரை போட்டுன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. மீனாமா இப்போ மில்க் பவுடரையும் கோவாவையும் சேர்த்துருக்கோம். சேர்த்து சர்க்கரை போடாத கோவா கிடைக்கிறது. அதோட அட்ரஸ் வேணா காட்டு. ஓகே, சொல்லிடுறேன். மில்கி மிஸ்ட் இதில் எப்படின்னா இது ஒரு கப்பு இருந்தது மில்க் பவுடர். ஒரு கப்பு 1.5 கப்பு. இது 200 கிராம்ஸ் கோவா. ஸோ சுகர் ஆல்மோஸ்ட் அதே அளவு. இது இதில் 1.5 இருந்ததா? 1.5 இருந்தது அந்த மாவு. ஆமாம், மாவு அதுக்கு தகுந்தது. இதில் 2 போட்டுருக்கேன். இது 200 கிராம்ஸ். இது 200 கிராம்ஸ் 1.5 இது இருந்தது. ஆமாம், 1.5. இதில் 200 கிராமுக்கு இந்த கவரோட வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாம், அதை எடுத்து முன்னால் கொஞ்சம் இது பண்ணிட்டு கையால் பசைஞ்சுட்டும் இந்த பவுடரை கொட்டியிருக்கோம். ஆமாம், மில்க் பவுடர். இதையும் இப்போ கொட்டிட்டு சர்க்கரை அப்புறம் தானே இது. சர்க்கரை அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? பாகு வைக்க போகிறேன். ஆமாம், சர்க்கரை கொஞ்சமாக தான் பாகு வைக்கணும். உருகினா போகாது. இந்த சுகர் வந்து ரெண்டு கப்பை எடுத்துட்டேம்மா. இல்லை பெரிய கப்பால் சுகர் நல்லா பெசரிட்டேலாம். நல்லா பெசரிட்டேன். நல்லா கலந்து கொடுத்துருவேன். கோவாவும் இதுவும் மில்க் பவுடரும் நல்லா கலந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம பாகு வைக்க போகிறோம். ஆமாம், சர்க்கரையை பாகு வச்சுட்டு இதை அதில் கொட்டி கடாயில் கலர போகிறோம். இதோ கடாயோட ரெடியாக இருக்கு. இதில் இப்போ சுகரை போட்டுடலாமா? போட்டு இது 3 அளவு தண்ணி அவ்வளோ போகிறோம். அதில் இப்போ கம்பி பதம் அதோ இது கரண்டி இருக்குது. நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இது நீங்கள் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் முன்னெல்லாம் எவ்வளோ நாள் முன்னாடி ஆரம்பிப்பேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு? அப்படியா? எப்போருமா முத நாள் பண்ணா? 2 பேரா பண்ணுவோம். 2 பேர் 2 இடத்துல வச்சுட்டு 5 பேர் இருப்பேன். நீங்கள்? நாங்கள் 5 பேர் இருக்கோம். 2 பேர் பண்ணுவோம். அதை புழிவோம். நிறைய வேணுமேம்மா? நிறைய வேணுமா? எவ்வளோ வேணும்? நிறையானா பண்ணி வச்சு அரைச்சி வச்சுருவேலா? மிஷினில் போய் மாவு அரைச்சுன்னு அது போன இப்போ பரவாயில்ல. ஐயோ, இதெல்லாம் அரைச்செல்லாம் பண்ண முடியாது. இல்லை, மிஷினில் எப்போ அரைச்சின்னு வருவேன்? முத நாளா? காத்தால போய் அரைச்சுன்னு வந்துடுவோம். முத நாள் தான். ரொம்ப சூடாகாத முத நாளே புழிஞ்சுன்னு வந்துட்டு அதை பிசைஞ்சு கொடுப்பா ஒருத்தர். 2 பேர் அடுப்பில் வச்சுன்னு இருப்போம். அடுப்பை வச்சுன்னு 2 பேர் உட்காருவோம். அந்த ஒரு கடி போட்டுருவோம் அந்த மாவு ஒருத்தருக்கு. அதை புழிஞ்சிடணும்னா வேற இன்னொருத்தர் தான் அதை 2 பேர் புழிஞ்சிடுவோம். தேங்காய் ஒருத்தர் தேங்காய் பிழிவோம், ஒருத்தர் ஓம்படி பிழிவோம். அவர் ஏனெல்லாம் பெருசாக வச்சுருக்கோம். அதை வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அன்னைக்கு தான். இது முத நாள் பண்ணுவேலா? இது முத நாள். எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணணும். சீடையெல்லாம் எப்போ பண்ணுவேன்? சீடை எல்லாம் முத நாள் பண்ணிடுவோம். சீடைக்கெல்லாம் அன்னைக்கு பண்ணுங்கிறது இல்லை. ஸ்வீட்டை மட்டும் அன்னைக்கு பண்ணுவோம். என்னென்ன பக்ஷணம் பண்ணுவேல? இது காரம் தேங்குழல், சரி, ஓமப்படி, அதுக்கப்புறம் மிக்சர். அது கொஞ்சம் கடைசியில் தான் வரும் அந்த மிக்சரும் பண்ணுவேல. தேங்குழலும் ஓமப்படியும் பண்ணிவிடுவோம் கட்டாயம். ஓகே. சீடை ரொம்ப இவ்வளோ விஷயம்லாம் கல்யாணம் மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சின்ன சின்னதா நிறைய பண்ணுவோம். அந்த மாவுக்கு சின்னதாக பண்ணி நிறைய கையில் எடுத்துன்னு போய் திங்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது? கரெக்ட். அதனால சின்னதாக தான் பண்ணுவோம். ஓஹோ. அப்புறம் சீடையெல்லாம் எல்லாம் நிறைய போட்டு ஒரு ஏனத்துக்கு நிறையா ஒருத்தர் உருக்கி போடுவா. ஊற்றி
அதை இந்த தேங்காயெல்லாம் புழிஞ்சிட்டு அந்த எண்ணெயில் இந்த இதை போட்டு 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 நிறைய எண்ணெய் இருந்தால் நிறையா போடுவோம், கொஞ்சம் குறைச்சிட்டே வருவோம். கடைசியில் அந்த எண்ணெய் குறைஞ்சி சீடை போட்டால் சீடை பிடிச்சிடும். ஓ, லாஸ்ட்டில் போடுவேன். சீடை எப்படின்னா பிடிச்சிரும் அது எண்ணெயை. வெள்ளை சீடை அதை எப்போ பண்ணுவேன்? வெள்ளை சீடை இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆன அப்புறம் வெள்ளை சீடை கொஞ்சம் பத்திரமா தான் பண்ணணும். அது ஒரு சமயம் ஒரு மாதிரி வரும், ஆனால் வரும். அப்புறம் இந்த சீடை தான் நிறைய செலவழிக்கும். ஓகே. அப்புறம் குழந்தைகளுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி திரட்டு பால் காய்ச்சிட்டா அதுவும் அந்த தேங்காய் தான் அவளுக்கு இதுவாகும். அந்த வெள்ளை சீடுக்கு மதிப்பு கிடையாது. திரட்டு பால்லாம் இந்த பால்கோவாலாம் அடுத்த நாள் கலருவேன். ஸ்வீட்டெல்லாம் பர்ஃபி அதெல்லாம் என்ன கிட மாட்டோம். திரட்டு பால், தேங்காய், முறுக்கு, ஒரு ஸ்வீட், அது உப்பு பண்ணாது. சீடை கொஞ்சமாக பண்ணுவோம், அவ்வளோதான். உப்பு சீடை, வெள்ளை சீடை எல்லாம் மிக்சர், அதான் வேற ஒன்றும் மாட்டேன். அப்பெல்லாம் பால்கோவா எப்படி பண்ணுவேன்? 2 லிட்டர் பாலை பெரிய அருக்கஞ்சட்டி அகலமா இருக்கும், அதுல போட்டு அது பாட்டு கொதிச்சுட்டே சுருங்கிண்டே வரும். 2 லிட்டர் போருமா? துருண்டாயிடாது. 2 லிட்டர் போறாது, இன்னொரு 2 லிட்டர் இன்னொரு இடத்துல. ஓ, இன்னொரு இடத்துல. அப்பெல்லாம் நல்ல பாலா கிடைக்கும். ஆமா, பால் நல்ல நேரம் மாடு கறந்து, ஆத்திலேயே வேற மாடு இருந்தது. சரி, அதை கறந்து அதுல ஊத்திட்டு அது கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேல அது குறைஞ்சு வந்துடும். ஓ, பெரிய கடாயில திரட்டு பால் இந்த அளவு வந்துடும். ஓ, இவ்வளோ அந்த அளவு இதுவா கெட்டியா வந்துடும். ஐயோ, அப்பதான் சர்க்கரை போடுவோம். சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே கையால் அப்படி எடுத்தேன்னா அந்த இது வந்துடும். நெய்யை ஊற்றிட்டு அதை எடுத்து கிளறிட்டு வச்சோன்னா வந்துடும். அதை எல்லாருக்கும் உருட்டி வச்சு. ஓ, இப்போ இது இது ஒரு கம்பி பதவா வரணும், இன்னும் வரல. ஆமாம், வரணும். அது வந்த அப்புறம் தான் நெய்யை போட்டுட்டு இதை போட்டு கலரணும். குங்குமப்பூ ரெடியாக வச்சுருக்கேன். மீனும் வச்சுருக்கோம், அதெல்லாம் வாங்கி வச்சுருவோம். அதெல்லாம் இருக்கும், எல்லாமே எப்பவுமே இருக்கும். நீங்கள் உங்கள் பிறந்தாத்துல சொன்னாத்துல 2 மாடு, எரு மாடு தனியாக கிடக்கும், பசு மாடு தனியாக கிடக்கும். எரு மாடு பாலை வச்சுக்கா, பசு மாடு பாலை இது மாதிரி திரட்டு பால் பண்ணி அடிக்கடி பண்ணுவேனா? அடிக்கடி பண்ணுவான்ல உங்க அப்பா. அருக்கஞ்சட்டி வச்சுப்பா, அதில் பாலை ஊற்றி. அருக்கஞ்சட்டினா கல் சட்டியா? கல் சட்டி, பித்தளையில இருக்கும். பித்தளை பெரிய பேசன் மாதிரி இருக்கு இல்லையே, பேர் தான் கல் சட்டி. ஓஹோ, அதை வச்சு அதில் வச்சா அது மெதுவாக அடுப்பில் வச்சுருவா. இது மாதிரிலாம் அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கும். கடைசியில் வரும்போது அதில் சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி அதில் குங்குமப்பூலாம் போட்டு வெறும் நாள்லேயே பால் நிறைய மீன் கொடுத்துனா மாட்டுலேருந்து அதை 2 அந்த பாலை வச்சு அன்னைக்கு தினத்தின காய்ச்சி தனியாக ஒரு இதால் ஒன்று வந்துடும். ஓஹோ, திரட்டு பாலா வந்துடும். அதை குழந்தைகளுக்கெல்லாம் 4 கண்ணெண்ணெய் இல்லை, விலையிலே எப்பவுமே போட்டுரும். இந்த ராத்திரி படுத்துக்கிறதுக்கே ஒரு சொம்பு நிறைய பால் காய்ச்சி வச்சிருவோம். சர்க்கரை போட மாட்டான். பதம் வந்துடுது, இவ்வளோ நுர வரணும். நீ பண்ணி காமிக்கோ. அதுலேருந்தே ஊத்து, அதுதான் அவனுக்கு கம்பி வருது. வருது. இதான் கம்பி, சிங்கிள் கம்பி பதம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும். இல்லை இன்னும் கொதிக்கக்கூடாது, அடுத்த பதத்துக்கு வருது. கையில வருது கம்பி பதம். ஸோ அணைச்சாச்சு நம்ம. ஆமாம், இதான் அதுக்கப்புறமா தான் நெய் இப்போ ஆட் பண்ணோம். இதில் நெய் ஆட் பண்ணோம். நெய் விடுங்கம்மா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே, நெய் விட்டாச்சு. இப்போ இது அந்த நெய் உருகட்டுமா? குங்குமப்பூ அப்புறமா எடுத்துப்போம். இப்போ இந்த மில்க் பவுடரை ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுறேன், நீ கலருங்கோ. இதெல்லாம் அடைச்சாச்சு கேஸே. ஏன்னா பதம் தான் கரெக்டாக
இருக்கணும். அப்புறம் அடைச்சிடணும். ஏன்னா ஹெவி பாத்திரங்கிறதால. இதே மெல்லிஸ் பாத்திரம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன்? கேரட்டு பாலும் வெண்ணெயும் தான் கிருஷ்ணனுக்கு முதல்ல வைக்கணும். தயிர், பால், வெல்லம், அவுல். ஆமாம். இது இப்போ அடைச்ச அடுப்பில் கலர்றோம். அப்படி பதம் வரலன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நாள் இந்த ஏன்னா ஹெவி இதுவாக இருக்குது. மெல்லிஸ் பாத்திரம்னா சிம்மில் வச்சே கலரிடலாம். என்ன பண்ணுறேன்? பால் இங்கே பாருங்க, கேமரா பாருங்க, இங்கே பாருங்கம்மா. பால்கோவா ரெடியா? பால்கோவா ரெடி. பதம் கரெக்டாக இருக்குது. அந்த நம்ம ஒரு கம்பி பதம் வச்சது சூப்பராக இருக்குது. எடுத்து காமிங்க பால்கோவாவை. ஒரு கம்பி பதம் வச்சாதான் இது இந்த மாதிரி ஜோராக வரும். கரெக்டாக வந்திருக்கு. நம்ம ஒரு 12 மணிக்கு இதை கலரி வச்சோம். பார்த்தா இப்போ சாயங்காலம் 5 மணி 5:30 ஆறுது. சரியா இருக்கு இப்போ. ஆமாம், 12 மணி இறுதி இது கலர் இப்படி வச்சதுனால அந்த பதத்தோட வச்சதுனால இப்போ கரெக்டாக இருக்கு. ஆமாம், கரெக்டாக. அப்படி கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் நடுப்புற பார்த்து இன்னொரு தடவை கலரினா போகிறோம். இல்லை இது இப்படி சரியா இல்லை சொன்னேன் சொல்லுங்கம்மா. இது பதம் கரெக்டாக இருக்கு. இது கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி எங்கள் அடுப்பில் வச்சு கலரி விட்டு அணைச்சிட்டா லேட்டானா சரியா இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்துடும். ஆமாம், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கேக் மாதிரி வந்துடும். ஆமாம், இது கேக் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால சாப்பிட பால்கோவா மாதிரி வரணும்னு இப்படி தான் இருக்கணும். பால்கோவா மாதிரி வரணும்னா இப்படி இருக்கணும். ஆமாம், அந்த பதம், அந்த சர்க்கரை பதம், கம்பி ஒரு கம்பி பதம் வரணும். ஓகே, சர்க்கரை ஒரு கம்பி பதம் வந்தால் தான் இதை மாதிரி வரும். இது மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா கொஞ்சம் இன்னொரு தரம் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் வச்சோம்னா சரியா இதே மாதிரி ஆயிடும். இது எவ்வளோ நல்லா கண்டிருக்கு பாருங்கம்மா. நிறைய வருது பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்கலாம், கொடுத்து சாப்பிடலாம். நிறையா வருது. ஈஸியாக இருக்குது, பண்ணுறதே தெரியல. ஈஸியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். எவ்வளோ நல்லா இருக்கு. அல்லெல்லாம் அழகழகாக டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். So this was Meenamma and Sujata signing off from Sujan Fun Kitchen. So if you liked the video, do give us a thumbs up and don't forget to leave your invaluable comments, which makes a lot of difference. So as always, have fun cooking. Bye bye. Thanks for watching my video.